நரம்பு நன்கு இயங்குவதற்கும், அதே நரம்பு தளர்ச்சி இருக்கு அப்படின்னா அது குணமடையவும் செய்கிறது. ஆஸ்துமா இருக்கு, ஆஸ்துமாவை குணமடையவும், மூச்சு திணறல் இருக்கு, நம்மளோட விட்டமின் குறைபாடு இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யப்படுது. நம்ம உடல் சோர்வா இருக்கு அப்படின்னா அந்த சோர்வை வந்து நீக்குவதற்கும் அப்படிங்கிறவங்க இவங்க செய்வதால அந்த மூச்சு திணறல் குறையும். இந்த பிராணசக்தி, ஏன்னா உடல்ல உள்ள பிராணசக்தியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த பிராண முத்திரை செய்வதால். இது அனைத்து வகையான நோய்களையுமே போக்க வல்லமை உடைய முத்திரை இந்த பிராண முத்திரை. உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது பயன்படுது. முத்திரையை வந்து எப்படி செய்வது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பற்றி சொல்கிறேன். கைகளை எப்பயுமே முத்திரை செய்வதற்கு முன்னாடி வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும். நல்லா முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விரல்களை நல்லா டெம்பராக விரிச்சிக்கங்க. அதுமாதிரி நல்லா க்ளோஸாகவும் மடக்கிக்கிங்க. இல்லை நல்லா டைட்டாக இது மாதிரி பண்ணினாவே எல்லா தசைகள் இங்கே விரல்களுடைய நரம்புகள் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது பிராணமுத்திரை. பிராணமுத்திரை அப்படிங்கும் பொழுது இந்த சுண்டு விரல் வந்து கட்டவரில் தொடரணும், அதே மோதிர விரலும் கட்டவரில் தொடரும். லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுக்குறோம். அப்போ வந்து நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டி இருக்கணும். இந்த இப்படிதான் பொசிஷன். இந்த பொசிஷனில் தொடர்ந்து 15லேருந்து 20 நிமிடங்கள் வச்சிருக்கணும். வெறும் வயிற்றுல செய்வது மிகவும் சிறந்தது. காலையில் செய்வது மிகவும் சிறந்தது. நல்ல காற்றோட்டமான இடமா இருக்கணும். ஆசனாஸ் பத்மாசனம் அல்லது வஜ்ராசனா என்ற பொசிஷனில் ஆசனாஸில் உட்காந்து செய்யும் பொழுது இதனுடைய முழுமையான பலனையும் அடையலாம். இதை வந்து ரெகுலராக செய்யணும். இந்த முத்திரையை ரெகுலராக காலையில் செய்கிறோம்னா ரெகுலராக செஞ்சு வந்துக்கிட்டே இருக்கணும். ரெகுலராக செய்யும்போது இது முழுமையான பலன்களை அடையலாம். இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து செய்யுங்க. அதனுடைய பலன்களையும் பயன்களையும் நீங்கள் கமாண்டில் தெரிவிங்க. தெரிவிப்பதனால என்ன அப்படின்னா மற்ற பார்க்கக்கூடிய நபர்களும் சரி இந்த முத்திரை செய்வதால் ஒரு பலன் கிடைக்குது, அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்டு தான், அப்படி நம்மளும் செய்வோம் அப்படிங்கிறது மற்றவர்களையும் ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு உந்து விசையாக தான் உங்களுடைய கமாண்ட் இருக்கும். அதனால் தொடர்ந்து உங்கள் கமாண்டுகளை தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.